அண்மைச் செய்தி. சென்னை நுங்கம்பாக்கம் காம்தார் நகர் முதல் தெருவிற்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் சாலை என பெயர் சூட்டப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சற்று முன்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், இது குறித்தான முழு விவரங்கள் என்ன, பதிவு பண்ணலாம்? மறைந்த பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் நினைவாக அவர் வாழ்ந்த இல்லம் அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு எஸ்பிபியின் பெயரை சூட்ட வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை அவருடைய குடும்பத்தார் மற்றும் எஸ்பிபியின் ரசிகர்கள் தெரிவித்து வந்தார்கள். இந்த நிலையில்தான் திரை இசை பாடகரான எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் நினைவை போற்றக்கூடிய வகையில் அவர் வாழ்ந்த இல்லம் அமைந்திருக்கக்கூடிய நுங்கம்பாக்கம் காம்தார் நகர் முதல் தெருவிற்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் சாலை என பெயர் சூட்டப்படுவதாக தமிழக முதலமைச்சர் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். நுங்கம்பாக்கம் காம்தார் நகர் முதல் தெருவிற்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் சாலை என பெயரிடப்படுவதாக முதலமைச்சர் இந்த அறிவிப்பினை வெளியிட்டு இருக்கின்றார். பல்வேறு மொழிகளில் 40,000க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை பாடி தன்னுடைய அமுத குரலால் தமிழ் மக்களின் நெஞ்சங்களில் அரை நூற்றாண்டுக்கு மேலாக இசைமழை பொழிந்தவர் என்று எஸ்பி பாலசுப்ரமணியத்திற்கு புகழஞ்சலி செலுத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல படங்களுக்கு இசையமைத்தும் திரைப்படங்களில் நடித்தும் பல துறை வித்தகராக விளங்கியவர். மத்திய அரசின் பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன் உள்ளிட்ட விருதுகளை எல்லாம் பெற்றவர். அவர் காலம் கடந்து போனாலும் கூட காலம் அவரை பிரித்தாலும் நம் அனைவரின் மனதிலும் நீங்கா இடம் பெற்றவர் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் எஸ்பிபி அவர்களின் தமிழ் திரை உலகிற்கு ஆற்றிய சேவைகளை போற்றும் வகையில் அவரின் புகழுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையிலும் அவர் வாழ்ந்த இல்லம் அமைந்துள்ள சென்னை நுங்கம்பாக்கம் காம்தார் நகர் முதல் தெருவிற்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் சாலை என பெயரிடப்படும் என்கின்ற அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார்.